சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, நாளை ஒரு காரியம் நடப்பதாக இருக்கிறது. அதை உன்னிடத்தில் இன்று நான் சொல்ல வந்தேன். நடக்கக்கூடிய காரியம் சற்று பெரியதான காரியமாக இருந்ததால் தான் அதை உனக்கு முன்னால் சொல்ல வேண்டிய நேரமாக இருக்கிறது. நான் சொல்ல வந்த நேரம் நீ தள்ளிவிட்டு சென்றாலும் நாளை நடப்பதுதான். நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சற்றும் எதிர்பாராமல் நடக்கும் காரியம்தான் இது. நாளை நடக்கும் நேரம் நீ அதை புரிந்து கொள்வாய். சிலையைப் போல மறந்து நீ நிற்கப் போகும் நேரம் நாளையாக இருக்கிறது. இத்தனை நாள் நடந்தது வேறு, நாளை உனக்காக நடப்பது வேறு. என்னை பார்க்காமல் தள்ளை விட்டு நீ போயிருந்தாலும் கூட நாளை இது கட்டாயம் நடக்கும். இதோ நாளை நடப்பதை உன்னிடம் ஒப்படைக்க வந்துள்ளேன். நாளை வெள்ளை நிற புடவையை கட்டிக்கொண்டு உன்னை ஒரு பெண் வந்து சந்திப்பாள், அதுவும் வயதான பெண். அந்த பெண் எதுக்காக உன்னை சந்திக்க வேண்டும்? அந்த பெண்ணின் கைகளில் இருந்து நாளை நீ என்ன பெறப் போகிறாய் என்பதெல்லாம் நீ கேட்க ஆவலோடு இருப்பதையும் நான் உணர்வேன். எதையுமே முன்பே தெரிந்துவிட்டால் இதுதானே என்று நீ நினைப்பாயா? இல்லை, எந்த சுவாரஸ்யமும் முன்பே சொல்லிவிட்டால் அதில் இருக்கும் சுவாரஸ்யம் போய்விடும் என்று அடிக்கடி நீ சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது இதை நான் சொல்லவா? இல்லை, நீ அனுபவித்துக் கொள்கிறாயா? இரண்டில் ஒன்றை உன் மனதில் நினைத்துக்கொள். அதன்படி என் வாக்கை நான் தொடங்குகிறேன். நீ இப்பொழுது நினைத்து இப்பொழுதே சொல்லிவிடுங்கள் என்று தானே நினைத்தாய். சொல்கிறேன் கேள். அந்த வெள்ளை நிற புடவை கட்டிக்கொண்டு வயதான ஒரு பெண் அவர்களின் கைகளில் இருந்து நீ எதிர்பார்க்காத நேரத்தில் ஒன்றை கொண்டு வந்து உன் முகத்திற்கு நேராக நீட்டப் போகிறார். அந்த பொருளை பெறாமல் ஒதுங்கி வந்து விடாதே. அது அந்த வெள்ளை நிற புடவையில் நான் உன் குல தெய்வத்தை அனுப்பப் போகிறேன். நாளை அந்த கைகளில் இருந்து பெறப்போகிறது என்ன தெரியுமா? அந்த இடத்தில் நீ மெய்மறந்து போய் பேசாமல் நிற்கப் போகிறாய். என்ன பேசுவது என பதில் சொல்வது என்று கூட உன் நினைவு வராமல் உன் நினைவிழந்து தான் என்னை பார்த்து கொண்டு இருப்பாய். நானும் பார்த்து கொண்டிருப்பேன். உனக்காகவே நான் கொடுக்கிறேன். அந்த ரூபத்தில் வருவது உன் குல தெய்வத்தை தான் நான் அனுப்பப் போகிறேன். உன் வாழ்நாள் முழுவதும் இல்லை என்ற வார்த்தை இல்லாமல் நீ வாழ தேவையான அத்தனையும் நாளை நீ பெறப்போகிறாய். மகிழ்ச்சியோடு காத்திரு, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.